ஆடி மாதம் சிறப்பான மாதம், 12 மாதங்களுமே சிறப்பான மாதம். ஆடியில் பல சிறப்புகள் இருக்கிறது. ஆனால் எதிர்வரக்கூடிய ஆடியை குறித்து இப்போவே நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த திருமணத்துக்காக பெண் பார்க்குறது, ஜாதகம் பார்க்குறது, திருமணத்திற்காக பெண்ணுக்கு பூ வைப்பது, நிச்சயதாம்பூலம் செய்வது, இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும், கிரகப்பிரவேசம் பண்ணுறது, திருமணம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை ஆடி மாதம் செய்ய வேண்டாம். இது பலரும் சொல்ல நீங்கள் கேட்டிருப்பீங்க. இது காரணம் என்னன்னு தெரியாது. இது மாதிரி ஏன் ஆடி மாதம் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, சிவபெருமானை விட்டு பார்வதி தேவி பிரிந்து பெரிய தவம் பண்ணது இந்த ஆடி மாதத்தில் தான். சிவபெருமானை விட்டு பிரிந்து இருந்ததுனால அந்த மாதத்தில் கணவன் மனைவியாக இணையக்கூடிய சில விஷயங்களை செய்யக்கூடாது. அதாவது திருமணம் செய்யக்கூடாது, திருமணம் பூ வைக்கக்கூடாது, ஜாதகம் பார்க்கக்கூடாது, நிச்சயதாம்பலம் பண்ணக்கூடாது, ஒப்புத்தாம்பலம் பண்ணக்கூடாது. திருமணம் குறித்து எந்த விஷயத்தையும் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடாது. குழந்தை பிறக்கலாமானா கண்டிப்பாக குழந்தை பிறப்பலாம். ஏன்னா அது இறைவனுடைய செயல். இறப்பும் பிறப்பும் இறைவனுடைய செயல். அதனால் எப்போ குழந்தை பிறந்தாலும் நல்லாயிருக்கும். அதை பற்றி எந்த விதமான பயம் வேண்டாம். ஆடி மாதம் ஏன் திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். எதிர்வரக்கூடிய ஆடியில் இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா மாற்றிக்கங்க. நன்றி. சிவாய நம.